கேத்திர கணித ஒளியியல் ஆடிகள். இந்த பாடத்தை கற்பதன் மூலம் நாங்கள் பின்வரும் தேர்ச்சியை பெற்றுக்கொள்வோம். ஆடிகள், ஆடிகளின் இயல்பும் ஒளிக்கதிர்கள் தெறிப்படையும் முறையும். ஆடிகள் பிம்பங்களை உருவாக்குவதற்கு பயன்படும் சிறப்பான கண்ணாடிகள் ஆடிகள் எனப்படும். இவற்றில் இரசம் பூசப்பட்ட பகுதி, பிம்பம் உருவாகும் பகுதி என இரண்டு பகுதிகள் காணப்படும். அன்றாட வாழ்வில் பயன்படுத்தும் கண்ணாடி தளவாடி. நாம் அன்றாட வாழ்வில் எமது உருவத்தை அவதானிப்பதற்காக வீடுகளில் பயன்படுத்தும் கண்ணாடி தளவாடி என அழைக்கப்படுகின்றது. முற்புற தோற்றம். மாணவர்களே, நாம் வீடுகளில் பயன்படுத்தும் தளவாடி ஒன்றினுடைய முற்புற தோற்றத்தை இங்கு அவதானிக்கின்றோம். பிற்புற தோற்றம். இப்போது அதே கண்ணாடியினுடைய பிற்புற தோற்றத்தை நாம் காண்கின்றோம். பிற்புற தோற்றத்தில் இவ்வாறு சாம்பல் நிறமான அல்லது சிவப்பு நிறமாக ரசம் பூசப்பட்டிருப்பதை எம்மால் இனம் காண முடியும். விஞ்ஞானத்தில் குறிக்கும் முறை. விஞ்ஞானத்தில் தளவாடியானது இவ்வாறு குறித்து காட்டப்படுகிறது. இப்பகுதி பிம்பம் தென்படும் பகுதியாகவும் இப்பகுதி இரசம் பூசப்பட்ட பகுதியாகவும் அமைந்திருக்கும். அதாவது முற்புறம் பிம்பம் தென்படும் பகுதியாகவும் பிற்புறம் இரசம் பூசப்பட்ட பகுதியாகவும் இருப்பதை நாம் காணலாம். ஆடிகள் இரண்டு வகைப்படும். தளாடிகள் தெறி மேற்பரப்பு தள வடிவில் அமைந்திருக்கும். வளைவாடிகள் அல்லது கோள ஆடிகள் தெரிபரப்பு வளைவாக அமைந்திருக்கும். வளைவாடிகள் மேலும் மூன்று வகையாக பிரிக்கப்படுகின்றன. குழிவாடிகள், குவிவு ஆடிகள், பரவளைவு ஆடிகள். தள ஆடியில் பிம்பம் உண்டாதல். பிம்பம் ஆடி ஒன்றின் முன்னால் உள்ள பொருட்களின் உருக்கள் ஆடியின் உள்ளே தென்படும் போது அவை பிம்பம் என அழைக்கப்படும். இங்கு ஒரு பெண்மணி தனது முகத்தை கண்ணாடியில் பார்ப்பதை காண்கின்றோம். இப்பெண்மணியானது பொருள் எனப்படுகின்றது. பெண்மணியின் முகம் உள்ளே தென்படுகின்ற போது, அதாவது கண்ணாடியின் உள்ளே தென்படுகின்ற போது அவ்வுருவம் பிம்பம் என அழைக்கப்படுகின்றது. மாணவர்களே, நாம் இப்போது தளவாடி ஒன்றை காண்கின்றோம். தளவாடி ஒன்றின் முன்னால் பொருள் வைக்கப்படுகின்றது. சூழலில் இருந்து கிடைக்கும் ஒளியானது பொருளில் பட்டு தெறிப்படைந்து தளவாடியை அடைகின்றன. இப்போது தளவாடியில் இருந்து தெறிப்படைந்து கதிர்கள் செல்கின்றன. அவ்வாறு தெறிப்படையும் கதிர்கள் இங்கு A, B என சுட்டப்படுகிறது. இவ்வாறு A, B ஆகிய இடங்களுக்கு இடையே எமது கண்ணை வைத்து நாம் அவதானிக்கும் போது அக்கதிர்கள் பிற்புறமாக நீட்டப்பட்டு இணைக்கப்படுகின்ற சந்தர்ப்பத்திலே பிம்பம் உண்டாகின்றது. இவ்வாறே நாம் பொருட்களை தளவாடியின் ஊடாக பிம்பமாக காண்கின்றோம். இச்சந்தர்ப்பத்தில் பொருளுக்கும் ஆடிக்கும் இடைப்பட்ட தூரம் பொருள் தூரம் எனப்படுகிறது. அவ்வாறே பிம்பத்திற்கும் ஆடிக்கும் இடைப்பட்ட தூரம் பிம்பத்தூரம் எனப்படுகிறது. தளவாடியின் ஊடாக பொருட்களை அவதானிக்கும் சந்தர்ப்பத்தில் பொருள் தூரமானது பிம்பத்தூரத்திற்கு சமனாக இருக்கும். இவ்வுருவானது எமது பரீட்சை நோக்கில் அமைப்பு கட்டுரை வினாக்களிலே வரையுமாறு வழக்கமாக கேட்கப்படுகின்றன. எனவே
மாணவர்கள் இக்கதிர்படத்தை வரைந்து பழகுவது மிக அவசியமாகும். இப்போது நாம் ஒரு பெண்மணி தளவாடியின் முன்னால் நிற்கின்ற போது எவ்வாறு பிம்பம் உண்டாகின்றது என்பதை அவதானிக்கின்றோம். இச்சந்தர்ப்பத்திலே சூழலில் இருந்து வரும் ஒளிக்கதிரானது பெண்மணியில் இருந்து பட்டு தெறிப்படைகிறது. அது தளவாடியில் சென்றடைந்ததும் அங்கிருந்து மீண்டும் தெறிப்படையும். அவ்வாறு தெறிப்படையும் கதிரானது புலன் உறுப்பாகிய கண்ணினால் உணரப்படுகிறது. இவ்வாறே மேற்புறமிருந்து வரும் ஒளிக்கதிர்களும் ஆடியில் பட்டு தெறிப்படைந்து புலன் உறுப்பாகிய கண்ணை அடைகின்றன. இவ்வாறு பொருளின் முழு பகுதியிலும் இருந்து தெறிப்படையும் கதிர்கள் தெறிப்படைந்து கண்ணை அடைகின்ற போது அக்கதிர்களை பிற்புறமாக நீட்டுகின்ற சந்தர்ப்பத்திலே நாம் முழு உருவத்தையும் தளவாடியின் உள்ளே காண்கின்றோம். இவ்வாறு தளவாடியின் உள்ளே காண்கின்ற பிம்பமானது பெண்மணியினுடைய உருவத்தை ஒத்ததாக அமைந்திருக்கும். பொருள்: பிம்பம் தள ஆடியில் உண்டாகும் பிம்பத்தின் இயல்புகள். இங்கு தலை முடியை அலங்கரிக்கும் நிலையம் ஒன்று காட்டப்படுகிறது. இந்நிலையத்திலே மிகப்பெரிய தளவாடி ஒன்றும் அதனை பயன்படுத்தி சிகை அலங்காரம் எவ்வாறு செய்யப்படுகின்றது என்பதையும் நாம் காண்கின்றோம். இதன் மூலமாக தளவாடி ஒன்றினுடைய பிம்பங்களின் இயல்புகளை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். பிம்பத்தை திரையில் பெற முடியாது. இவ்வாறு திரையில் பெற முடியாத பிம்பங்கள் மாய பிம்பங்கள் எனப்படும். எனவே பிம்பம் மாயமானது. பொருள் தூரம் பிம்பத் தூரத்திற்கு சமன். பக்க நேர்மாறல் உடையது. இங்கே நாம் இத்தளவாடியை காண்கின்ற போது சவரம் செய்யும் தொழிலாளி வலது கையை பயன்படுத்துவதையும் அவருடைய பிம்பம் கண்ணாடியில் இடது கையாக காட்டப்படுவதையும் நாம் அவதானிக்க முடியும். பொருளின் பருமன் பிம்பத்தின் பருமனிற்கு சமனானது. மாணவர்களே, நாம் இப்போது தளவாடி ஒன்றின் இயல்பை அறிந்து கொள்வதற்காக நடாத்தப்படுகின்ற சுவாரஸ்யமான வீடியோ ஒன்றை காண்கின்றோம். இவ்வீடியோவானது காட்டிலே தளவாடியை அவதானித்தும் மிருகங்களின் நடத்தை எவ்வாறு மாறுபடுகின்றது என்பதை அவதானிப்பதற்காக எடுக்கப்பட்டதாகும். இப்போது பக்க நேர்மாறல் உடைய தோற்றங்கள் தென்படுவதை நாம் காண்கின்றோம். இங்கே விலங்குகளினுடைய நடத்தை நகைச்சுவையாக இருப்பதுடன் விஞ்ஞான ரீதியில் பக்க நேர்மாறல் உடைய தோற்றத்தையும் பொருளளவான பிம்பத்தையும் நாம் பெற்றுக் கொள்ளுகின்றோம். இவை கிம்பன்சி எனப்படுகின்ற குரங்குகளாகும். இவை மனிதனுடைய இயல்பை பெருமளவுக்கு ஒத்திருக்கின்றன. விலங்குகளால் மாசாக்கப்பட்ட பகுதிகள் மீண்டும் தூயதாக துடைக்கப்பட்டு தூய கண்ணாடியாக இது வைக்கப்படுகின்றது. இங்கே குரங்குகள் ஒரு புறத்தில் கையை அசைக்கின்ற போது பிம்பத்தில் மறுபுறத்தில் கை அசைக்கப்படுவதை நாம் காண முடியும். பொருள் தூரமும் பிம்ப தூரத்துக்கு சமனாகவும் காணப்படுகிறது. அண்மையில் உள்ள குரங்குகளின் பிம்பம் அண்மையாகவும் சேமையில் உள்ளவை சேமையாகவும் தென்படுகின்றன. இவை பொதுவாக ஆதிக்க குணமுள்ள குரங்குகளாக இருப்பதன் காரணமாக ஆண் குரங்கானது தன்னை ஒத்த வலுவுடைய ஆண் குரங்கு தங்களுடைய கூட்டத்தில் இருப்பதை விரும்புவதில்லை. இதனால் இவை சண்டையிடுகின்றன. இப்போது பொருட்தூரம் பிம்பத்தூரத்துக்கு சமனாக இருப்பதை நாம் காண்கின்றோம். வளைவாடிகள். குழிவாடி. மாணவர்களே, நாம் இப்போது குழிவாடி ஒன்றினை அவதானித்துக் கொண்டிருக்கிறோம். முதலாவது படத்திலே ஒருவர் குழிவாடியின் முன்னால் கையை பிடிக்கின்ற போது
அந்த கையினுடைய மிகவும் உருப்பெருத்த பிம்பம் ஒன்றை எம்மால் இனம் காண முடியும். இப்பகுதியிலே காட்டப்படுவது ஆய்வுக்கூடத்தில் நாம் காண்கின்ற சிறிய குழிவாடிகளின் தோற்றம் ஆகும். குழிவாடி. இங்கே குழிவாடி ஒன்றினுடைய தோற்றம் காட்டப்படுகிறது. அதாவது விஞ்ஞான ரீதியில் எவ்வாறு வரையப்பட வேண்டும் என்பது இங்கு காட்டப்படுகின்றது. விஞ்ஞானத்தில் குறிக்கும் முறை. பொருள் வைக்கப்படும் பகுதி, இரசம் பூசப்பட்ட பகுதி. இரசம் பூசப்பட்ட பகுதியானது சாம்பல் நிறத்திலே காட்டப்படுகின்றது. குவிவாடி. மாணவர்களே, நாம் இப்போது குவிவாடி ஒன்றை காண்கின்றோம். குவிவாடி ஒன்றின் முன்னால் ஒருவர் நிற்கின்ற போது அவருடைய பிம்பம் உருச்சிறுத்ததாகவும் பாரிய பிரதேசத்தை உள்ளடக்கிய பிம்பம் காட்டப்படுவதையும் நாம் காண்கின்றோம். இப்பகுதியானது ஆய்வுக்கூடத்தில் பயன்படுத்தப்படுகின்ற குவிவாடி ஒன்றினுடைய தோற்றம் ஆகும். தற்போது யாழ்ப்பாண பிரதேசத்தில் அதிகளவு விபத்துக்கள் இடம்பெறுவதன் காரணமாக இணைப்பு வீதிகள் பிரதான வீதியுடன் சந்திக்கின்ற இடங்களில் பெரிய குவிவாடிகள் வீதி ஓரங்களிலே பொருத்தப்பட்டிருப்பதை எம்மால் இனம் காண முடியும். வாகனங்களின் பக்க பார்வையாகவும் குவிவாடிகளே பயன்படுத்தப்படுகின்றன. குழிவாடி. பிம்பம் உண்டாகும் பகுதி, இரசம் பூசப்பட்ட பகுதி. குழிவாடியொன்றின் பகுதிகள். வளைவாடிகள் ஒரு கற்பனை கோளத்தின் ஒரு பகுதியாகும். இங்கே கற்பனையில் அமைக்கப்பட்ட கோளம் செந்நிற கோட்டினாலும் கற்பனையாக வெட்டப்படும் பகுதி இன்னொரு செந்நிற கோட்டினாலும் காட்டப்படுகின்றது. இதில் பின்வரும் பிரதான பகுதிகள் காணப்படும். வளைவு மையம். இது கற்பனையாக அமைந்த கோளத்தின் மையம் ஆகும். முனைவு. கோள மேற்பரப்பின் மையம் முனைவு ஆகும். தலைமை அச்சு. வளைவு மையத்தையும் முனைவையும் இணைத்து வரையப்படும் கோடு ஆகும். குவிவாடி. பிம்பம் உண்டாகும் பகுதி, இரசம் பூசப்பட்ட பகுதி. குவிவாடியின் பகுதிகள். வளைவாடிகள் ஒரு கற்பனை கோளத்தின் ஒரு பகுதியாகும். இதில் பின்வரும் பிரதான பகுதிகள் காணப்படுகின்றன. வளைவு மையம். இது கோளத்தின் மையம் ஆகும். முனைவு. கோள மேற்பரப்பின் மையம் முனைவு ஆகும். தலைமை அச்சு. வளைவு மையத்தையும் முனைவையும் இணைத்து வரையப்படும் கோடு ஆகும். குழிவாடியில் கதிர்படங்களை வரைதல். மாணவர்களே, நாம் இப்போது குழிவாடியில் கதிர்கள் வரையப்படும் முறை பற்றி கற்போம். தலைமை அச்சிற்கு சமாந்தரமாக வரும் ஒளிக்கதிர்கள் ஒரு புள்ளியில் ஒருங்கும். இப்புள்ளி குவியம் எனப்படும். ஆங்கிலத்திலே இது F என்னும் எழுத்தினால் காட்டப்படும். மாணவர்களே, நாம் இப்போது சமாந்தரமாக வருகின்ற ஒளிக்கதிர்கள் ஆடியில் பட்டு தெறிப்படைந்து எவ்வாறு குவியத்தில் ஒருங்குகின்றன என்பதை காண்கின்றோம். குழிவாடியில் கதிர்படங்களை வரைதல். மாணவர்களே, நாம் இப்போது குழிவாடியில் ஏனைய கதிர்கள் வரையப்படும் முறை பற்றி கற்போம். தலைமை அச்சிற்கு சமாந்தரம் இல்லாமல் வரும் ஒளிக்கதிர்கள் குவியத்திற்கு செங்குத்தாக ஒரு புள்ளியில் ஒருங்கும். மாணவர்களே, தலைமை அச்சிற்கு சமாந்தரம் இல்லாமல் தமக்குள் சமாந்தரமாக வருகின்ற ஒளிக்கதிர்கள் குவியத்திற்கு செங்குத்தாக வரையப்பட்ட கோட்டில் உள்ள புள்ளியொன்றில் ஒதுங்கும் விதத்தை நாம் இப்போது
அவதானித்துக் கொண்டிருக்கிறோம். தலைமை அச்சிற்கு சமாந்தரமாக வரும் ஒளிக்கதிர்கள் குவியத்தின் ஊடாக செல்லும். குவியத்தின் ஊடாக வரும் ஒளிக்கதிர்கள் தலைமை அச்சிற்கு சமாந்தரமாக செல்லும். வளைவு மையத்தின் ஊடாக வரும் கதிர்கள் வளைவு மையத்தின் ஊடாகவே தெறிக்கும். முனைவிற்கு சாய்வாக வரும் ஒளிக்கதிர்கள் சமனான கோணத்தில் தெறிக்கும். மாணவர்களே, இங்கு தலைமை அச்சாக அமைந்திருப்பது செவ்வன் ஆகும். இது வளைவாடி ஒன்றின் முனைவுடன் 90 பாகையை அமைக்கும். எனவே முனைவிற்கு சாய்வாக வரும் ஒளிக்கதிர்கள் படுகோணம் சமன் தெறிகோணம் எனப்படும் விதத்திலே தெறிப்படைவதை நாம் காண்கின்றோம். இச்சந்தர்ப்பத்தில் I சமன் R ஆகும். மாணவர்களே, நாம் இப்போது குழிவாடியில் கதிர்கள் பயணம் செய்யும் முறையை சுருக்கமாக சிந்திப்போம். தலைமை அச்சின் ஊடாக குழிவாடியில் படும் கதிர்கள் தெறிப்படைந்து அப்பாதையின் வழியே செல்லும். காரணம், தலைமை அச்சானது குழிவாடியுடன் 90 பாகையை அமைக்கும். எனவே தலைமை அச்சை நாம் செவ்வனாகவும் கருத முடியும். குழிவாடியில் தலைமை அச்சிற்கு சமாந்தரமாக வரும் கதிர்கள் குவியத்தின் ஊடாக செல்லும். குழிவாடியில் குவியத்தின் ஊடாக செல்லும் கதிர்கள் தெறிப்படைந்து தலைமை அச்சிற்கு சமாந்தரமாக செல்லும். மையத்தின் ஊடாக ஆடிக்கு வரும் கதிர்கள் வளைவு மையத்தின் ஊடாக அப்பாதை வழியே தெறிப்படைந்து செல்லும். இந்த பாடத்தை கற்றதன் மூலம் நாங்கள் பின்வரும் கற்றற்பேறுகளை பெற்றுக்கொண்டோம். மாணவர்களே, நாம் இன்று ஆடிகள் பற்றியும் ஆடிகளில் கதிர்கள் தெறிப்படையும் விதம் பற்றியும் கற்றோம். மீண்டும் அடுத்த அலகில் சந்திப்போம். நன்றி.